அநியாயங்களை தட்டிக்கேட்கும் அழகு மலர் இனி இந்த வீட்டில் என்னென்ன கலவரங்களை உருவாக்கப் போகிறாள் தெரியுமா? தன் கணவனின் பதவி உயர்வை மறைத்ததால் வீட்டின் தலைவரான பாக்கியராஜ் எடுக்கப் போகும் அந்த பயங்கரமான முடிவு என்ன? ஒரு சின்ன போய் எப்படி ஒரு குடும்பத்தையே உலுக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். மலர் பயங்கர கோபத்தில் இருக்கிறாள். அவளுடைய முகத்தில் அவ்வளவு ஆத்திரம். குழந்தைக்கு விளையாட்டு காட்டி விட்டு தன் கணவனிடம் வெடித்து சிதறுகிறாள். இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறார்கள் என்று கண்ணீரும் கோபமுமாக பேசுகிறாள். சமையலறையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மாமா என்னை கூப்பிட்டு தண்ணீர் கேட்கிறார். அதுவும் அவர் கைக்கெட்டும் தூரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து கொடுக்க என்னை கூப்பிடுகிறார் என்று கொதிக்கிறாள். அவளது கணவன் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் அவளால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே நான் மதி மாதிரி அமைதியாக இருந்திருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் சரி சரி என்று தலையாட்டியதால் தான் என்னை இப்படி ஒரு முட்டாளாக நினைத்து விட்டார்கள் என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறாள். வயதானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் வேலை வாங்குவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இனிமேல் நான் யாருக்கும் பயந்து நடக்க மாட்டேன். மதி தான் இந்த வீட்டில் புத்திசாலி, அவளைப் போலவே நானும் மாறிவிடுவேன் என்று ஆவேசமாக சொல்கிறாள். அவளது கணவன் அவளது காலை பிடித்துவிட்டு அவளை சாந்தப்படுத்த பார்க்கிறான். ஆனால் மலரின் மனதில் எரியும் நெருப்பு அணையவே இல்லை. இந்த வீட்டில் உள்ளவர்களின் முகத்தை பார்த்தாலே எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லிவிட்டு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாள் மலர். அடுத்த காட்சியில் ஒரு கார் வந்து நிற்கிறது. அதிலிருந்து ரேவதியும் அவளது கணவன் சுரேஷும் இறங்குகிறார்கள். ரேவதியின் முகத்தில் ஒருவித பதற்றம் தெரிகிறது. தன் அண்ணனுக்கு வேலை உயர்வு கிடைத்ததை வீட்டில் சொல்லி ஏதாவது பிரச்சனை செய்து விடாதீர்கள் என்று தன் கணவனிடம் கெஞ்சுகிறாள். ஆனால் அதை கேட்கும் நிலையில் அவன் இல்லை, அமைதியாக வா என்று மிரட்டி விட்டு உள்ளே நுழைகிறான். உள்ளே பாக்கியராஜ் மிகவும் மிடுக்காக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அங்கே இருக்கும் போலீஸ் அதிகாரியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார். உள்ளே நுழைந்த சுரேஷ் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறான். மாமா, உங்கள் மகனுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக பதவி உயர்வு கிடைத்ததே உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு குண்டை தூக்கி போடுகிறான். அதை கேட்டதும் பாக்கியராஜின் முகம் அப்படியே அதிர்ச்சியில் உறைகிறது. தன் மகனுக்கு கிடைத்த இவ்வளவு பெரிய வெற்றி தனக்கு தெரியாமல் போனதே என்ற கோபமும் அவமானமும் அவர் கண்களில் அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமாளிக்க முயற்சிக்கிறார். சுரேஷ் விடுவதாக இல்லை, நீங்கள் இந்த வீட்டின் பெரியவர், உங்களிடமே சொல்லவில்லையா என்று மீண்டும் மீண்டும் குத்தி காட்டுகிறான். உடனே பாக்கியராஜ் தன் கௌரவத்தை காப்பாற்றிக்கொள்ள சம்பளம் அதிகமாக கிடைக்கும் என்பதால் அதை குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டி வரும் என்று பயந்து தான் அவன் சொல்லாமல் மறைத்திருக்கிறான் என்று தன் சொந்த மகனையே அசிங்கப்படுத்துகிறார். அங்கிருக்கும் அம்மா இதை கேட்டு துடிதுடித்து போகிறார். தன் மகனுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான ஆணை வந்திருக்காது, அதனால் தான் சொல்லவில்லை என்று தற்காத்து பேசுகிறார். ஆனால் சுரேஷின் முகத்தில் ஒரு நக்கல் சிரிப்பு மாறவே இல்லை. இதற்கு நடுவே அறைக்குள் மதி, அவளது கணவன் மலர் மற்றும் ரேவதி அனைவரும் கூடி இருக்கிறார்கள். ரேவதியின் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய விஷயத்தை அப்பாவிடம் சொல்லாமல் மறைத்திருக்கிறோம், ஆனால் நீ போய் உன் புருஷனிடம் சொல்லி அவர் இப்போது அப்பாவிடம் சொல்லி குடும்பத்தையே பற்ற வைத்து விட்டாரே என்று அனைவரும் ரேவதியை வறுத்தெடுக்கிறார்கள். நான் சந்தோஷத்தில் எதேச்சையாக சொல்லிவிட்டேன் என்று ரேவதி அழுதுகொண்டே சொல்கிறாள். ஆனால் மதியும் மலரும் அவளை விடுவதாக இல்லை. குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது என்று தெரியாமல் முட்டாள்தனமாக செய்துவிட்டாயே என்று மலர் ரேவதியை திட்டுகிறாள். அதிகாரப்பூர்வ ஆணை வந்ததும் நாமே அப்பாவிடம் சொல்லி ஆசிர்வாதம் வாங்கலாம் என்று நினைத்திருந்த கணவனின் ஆசை இப்போது சுக்குநூறாகி விட்டது. அந்த நேரத்திலும் அவன் ஒரு 1000 வாலா பட்டாசு வெடித்து புஸ்வானம் ஆனது போல தன் நிலையை எண்ணி விரக்தியில் சிரிக்கிறான். அனைவரும் சேர்ந்து அப்பாவிடம் எப்படி சமாளிப்பது என்று ஒரு நாடகத்தை ஒத்திகை பார்க்கிறார்கள். இது எதுவுமே தெரியாதது போல் அப்பாவிடம் சென்று நாடகமாடிவிட்டு வந்து அறைக்குள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து அப்பாவை எப்படி ஏமாற்றி விட்டோம் என்று நினைத்து அவர்கள் சந்தோஷமாக சிரிக்கும் போது அங்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் ரேவதி தன் அப்பா பாக்கியராஜ் உடன் காரில் தனியாக பயணம் செய்கிறாள்.
காரில் ஒரு மயான அமைதி நிலவுகிறது. ரேவதியின் நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொள்கிறது. திடீரென்று பாக்கியராஜ் ரேவதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நேற்று அறைக்குள் அப்படி என்ன எல்லோரும் சேர்ந்து சிரித்துக்கொண்டு இருந்தீர்கள் என்று கேட்கிறார். இதை கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி வாரி போடுகிறது. அவளது முகம் அப்படியே வெளிரிப் போகிறது, வியர்த்து விறுவிறுக்கிறது. அப்பாவிடம் மாட்டிக் கொண்டோமே என்ற பயத்தில் நாக்கு குழறுகிறது. பதவி உயர்வு கிடைத்த சந்தோஷத்தில் தான் அப்படி சிரித்தோம் என்று ஏதோ ஒரு பொய்யை சொல்லி தப்பிக்க பார்க்கிறாள். ஆனால் பாக்கியராஜ் அவ்வளவு எளிதில் ஏமாறும் ஆள் இல்லை. என்னை முட்டாள் என்று நினைக்கிறாயா? எனக்கு அவ்வளவு பெரிய சிரிப்பு வருவதற்கு அப்படி என்ன நடந்தது? என்னிடம் உண்மையை சொல்லு, அந்த ஜோக் என்ன என்று என்னை பார்த்து சொல்லு என்று மிரட்டுகிறார். ரேவதியின் கண்கள் கலங்குகின்றன. என்ன சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென விழிக்கிறாள். பாக்கியராஜின் கண்களில் உள்ள கோபம் அவளை சுட்டெரிக்கிறது. ரேவதி உண்மையை சொல்வாளா மாட்டாளா என்ற உச்சக்கட்ட பதற்றத்தில் இந்த எபிசோட் முடிகிறது. நாளை எபிசோடில் கண்டிப்பாக ரேவதி பயத்தில் உண்மையை உளறி விடுவாள் என்று தான் தோன்றுகிறது. அப்படி அவள் உண்மையை சொன்னால் பாக்கியராஜ் தன் கோபத்தில் பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் மலர் இந்த பிரச்சனையில் நேரடியாக தலையிட்டு பாக்கியராஜை எதிர்த்து கேள்வி கேட்டு வீட்டில் ஒரு பெரிய மோதலையே உருவாக்கப் போகிறாள் என்பது மட்டும் உறுதி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று.